அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம அரசியல் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தமிழக அரசியலில் மிக பெரும் அதிர்வலைகளை உண்டாக்கி இருக்கக்கூடிய விஷயம்னா அது அன்புமணிக்கும் ராமதாஸுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த பிரச்சனை தான். உனக்கா எனக்கா கட்சி அப்படின்ற போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அன்புமணியின் மகள்கள் பார்த்தீங்கன்னா, எனக்கு குழந்தை பிறந்து 5 மாதம் ஆகுது, அதை கூட பார்க்க ராமதாஸ் வரலை அப்படின்ற மாதிரியும் இன்னும் பல திடுக்கிடும் தகவல்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் இந்த அன்புமணியின் மகள்கள் பற்றி பல திடுக்கிடும் உண்மைகளை சொல்லியிருக்கிறாரு. இது ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் ஓடிக்கொண்டிருந்த பிரச்சனை தற்போது ராமதாஸுக்கும் அன்புமணி மகளுக்கும் இடையே ஓடிக்கொண்டிருக்கின்றது. அன்புமணியின் மகள்களை பற்றி ராமதாஸ் என்ன சொன்னார், ராமதாஸை பற்றி அன்புமணியின் மகள்கள் என்ன சொன்னாங்க, ஏன் அன்புமணியின் மகள்கள் கதறி அழுதாங்க அப்படின்றதெல்லாம் பற்றி தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு புரியும். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். சுற்றி வளர்ச்சியெல்லாம் பேச விரும்பலை, ஸ்ட்ரைட்டாக மேட்டருக்கு வருவோம். அதாவது தற்போது அன்புமணி பார்த்தீங்கன்னா, இந்த 2026 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக கூட கூட்டணி வச்சிருக்கிறாரு. அவருக்கு ஒரு ராஜ்யசபா சீட்டும் 17 தொகுதிகளும் ஒதுக்கப்பட்டிருக்கின்றது. அதன்படி தருமபுரி மாவட்டத்தில் பாமக சார்பில் வேட்பாளராக களமிறங்கி இருக்காங்க அன்புமணியினுடைய மனைவி சௌமியா. இந்த அன்புமணி சௌமியா தம்பதியினருக்கு சங்கமித்ரா, சம்யுக்தா, சஞ்சுத்ரா அப்படின்ட்டு 3 மகள்கள் இருக்காங்க. தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே இருக்கக்கூடிய நிலையில அன்புமணியின் மனைவி சௌமியா வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு இருக்காங்க. அவங்களுக்கு ஆதரவாக மகள்களும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. பெண்ணாகரம் தொகுதியில் தன்னுடைய தாய் சௌமியாவுக்கு ஆதரவாக சம்யுக்தாவும் சஞ்சுத்ராவும் பிரச்சாரம் செஞ்சாங்க. அப்போது அவங்க என்ன பேசியிருந்தாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பல திடுக்கிடும் தகவல்களை வெளியிட்டு இருந்தாங்க. பெண்ணாகரத்தில் நாம் நிச்சயமாக வெற்றி பெற வேண்டும், ஜி.கே. மணி துரோகம் செஞ்சிட்டாரு, அந்த துரோகத்தை நாங்கள் நேரில் பார்த்தோம், எங்கள் குடும்பம் எப்படி இருந்தது என்பது அனைவருக்குமே தெரியும், ஐயா ராமதாஸ் தான் எங்களுக்கு வழிகாட்டியாக இருந்தவர், எனக்கு குழந்தை பிறந்து 5 மாதங்கள் ஆகுது, அந்த குழந்தையை கூட தாத்தா ராமதாஸை பார்க்க விடலை, தாத்தா ராமதாஸ் பார்க்க வரலை, அதனுடைய பெயர் கூட அவருக்கு என்னன்னு தெரியாது, குழந்தையை பார்க்க ஐயா ராமதாஸை ஜி.கே. மணிதா தடுத்துட்டாரு. 87 வயதான ராமதாஸை பிரச்சாரத்திற்கு வாருங்கள் என்று அழைத்து சென்று அவர் மயக்கமடைந்தார். தற்போது சிகிச்சையில் இருக்கக்கூடிய அவரை கூட எங்களால் பார்க்க முடியலை, ஐயா ராமதாஸ் யாரோதான, ஜி.கே. மணி தன்னுடைய குடும்பம் மட்டும் நன்றாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாரு, எங்கள் குடும்பம் நன்றாக இருக்கக்கூடாது அப்படின்றத அவர் மனதுக்குள்ளாரவே நினைத்து கொண்டு அதன்படி தான் செய்கிறாரு. வயதான நபரை மயங்கி விழுகின்ற அளவுக்கு கூட்டி செல்ல வேண்டிய அவசியம் என்ன? இந்த துரோகம் செய்த கேவலமான இந்த ஜி.கே. மணி போன்ற ஒருவரை நாங்கள் பார்த்ததே இல்லை. அந்த துரோகத்துக்காக தான் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் ஜி.கே. மணியின் மகன் தமிழ்குமரன் போட்டியிடுறாரு. எங்கள் குடும்பத்தை பிரித்தவர்கள் எப்படி நல்லா இருக்க முடியும்? உங்ககிட்ட ஒன்று கேட்கிறேன், அந்த துரோகியை மன்னிக்காதீங்க, அந்த குடும்பத்தை மன்னிக்காதீங்க, அந்த நபருக்கு வாய்ப்பு கொடுக்காதீங்க அப்படின்ற மாதிரி அன்புமணியின் மகள்கள் பார்த்தீங்கன்னா, ராமதாஸ் அவர்களை பற்றியும் ஜி.கே. மணியை பற்றியும், ராமதாஸுக்கும் எங்களுக்கும் என்ன பிரச்சனை, எங்கள் குடும்பத்துக்குள்ளார ராமதாஸை நுழைய விடாமல் தடுக்கிறது அந்த ஜி.கே. மணிதான் அப்படின்ற மாதிரியும் பல திடுக்கிடும் விஷயங்களை அன்புமணியின் மகள்கள் சொல்லியிருக்காங்க. இந்த நிலையில் அன்புமணியின் மகள்கள் இப்படி பேசிட்டாங்க. இன்னொரு பக்கம் ராமதாஸ் அவர்கள் பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 17ஆம் தேதி தன்னுடைய தைலாபுர தோட்டத்தில் செய்தியாளர்களை சந்திக்கும் போது பல திடுக்கிடும் உண்மைகளை வெளிப்படுத்தி இருந்தார். அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, அன்புமணியை பற்றியும் அன்புமணியின் மகள்களை பற்றியும் இதுவரை வெளிவராத பல உண்மைகளை உடைத்திருக்கிறாரு.
அதாவது அன்புமணி யார் என்று என்னிடம் கேட்டா அவர் ஒரு பொய்யர், பொய் பேசுவதில் வல்லவர் என்று தான் சொல்லுவேன். எதற்கும் கூசாமல் யோசிக்காமல் பொய் சொல்லக்கூடிய அவர் அப்படின்ற மாதிரி சொன்னதோட, ஒரு காலத்தில் மிகச்சிறந்த பல்கலைக்கழகம் போல திகழ்ந்த தங்களுடைய குடும்பத்தை அன்புமணி சிதைத்து சின்னா பின்னமாக்கி விட்டதாகவும், இதில் அவருடைய மனைவி சௌமியா மற்றும் பேத்திகளுக்கும் முக்கிய பங்கு இருக்கு அப்படின்ட்டு சொல்லி வேதனையோட பல விஷயங்களை வெளிப்படுத்தி இருக்கிறாரு. என்னோடு பல ஆண்டு காலமாக பாசத்தோடு இருந்த கட்சி தோழர்களையும் என்னை தெய்வம் என்று போற்றிய முன்னோடிகளையும் அன்புமணி பணம் கொடுத்து விலைக்கு வாங்கிட்டாரு. கட்சி முன்னோடிகளை கேவலமாக பேசுவதையே தொழிலாக கொண்டிருக்கிறாரு இந்த அன்புமணி. நான் 2 முறை உடல் நலம் சரியில்லாமல் மருத்துவமனையில் இருந்தபோது என்னை பார்க்க வரல. ஆனா வெளியில் என்னை தந்தை அருகில் விடமாட்டேன் அப்படின்றாங்க அப்படின்னுட்டு பெற்ற பிள்ளைகளும் சேர்ந்து பொய் சொல்லிட்டு இருக்குதுங்க. அதாவது அன்புமணியும் அன்புமணியின் மகள்களும் பொய் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரியும், எங்க குடும்பத்துல விரிசலை ஏற்படுத்த பார்க்குறாங்க அப்படின்னுட்டும் உண்மைகளை போட்டு உடைத்திருக்கிறாரு ராமதாஸ். சுமார் 30 முதல் 40 பேர் கொண்ட பெரிய கூட்டு குடும்பத்தை சீரழித்து பாசத்தை வேறறுத்து விட்டு அதில் குளிர் காய்கிறவர் தான் இந்த அன்புமணியும் அவருடைய மகள்களும் அப்படின்ட்டு சொல்லியிருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். தனக்கு உடல்நிலை சரியில்லாத போது தமிழ்நாட்டின் அனைத்து தலைவர்களும் நலம் விசாரித்த நிலையில அன்புமணியை சுற்றி இருக்கும் ஒரு கூட்டம் மட்டும் எனக்கு வயதாகிவிட்டது, நான் செயல்பட மாட்டேன் என்று ஜால்ரா போட்டிருந்தாங்க. அப்படி பேசுபவர்களின் வேஷத்தை மக்கள் முன்னிலையில கலைக்க வேண்டும் என்றும், அன்புமணியின் இந்த செயல்பாடுகள் குடும்பத்தையும் கட்சியையும் ஒரு சேர சிதைத்து விட்டதாகவும் வேதனையோட சொன்ன அவரு, அவங்களுடைய கண்களில் கிளிசரின் போட்டு அழுது நடிப்பாங்க. அதாவது பொய் பேசுவதில் நடிப்பதில் அந்த அன்புமணியின் குடும்பம் கை தேர்ந்தவங்க. மிக மிக முக்கியமாக அந்த பேத்திகள், அதாவது அன்புமணியின் மகள்கள் தற்போது கதறி அழுது, ஐயா அதாவது ராமதாஸ எங்களை பார்க்கவே விடலை, ராமதாஸ் தாத்தா அவர்களும் எங்களுடைய குழந்தைகளை வந்து பார்க்கவே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் அழுது நாடகம் விட்டாங்க பார்த்தீங்களா. அது எல்லாமே மிக பெரும் நாடகம் அப்படின்ற மாதிரியும், கண்ணில் கிளிசரின் விட்டு கொண்டு அழுபவர்கள் இந்த நாடக குடும்பம். இவங்க ஒரு குடும்பமே சேர்ந்து தன்னை தவறாக சித்தரித்து நாடகம் ஆடிட்டு இருக்காங்க. கட்சிக்காக அவங்க ஜெயிக்கணும் அப்படின்றதுக்காக என்னுடைய பெயரை பயன்படுத்துகிறாங்க. என்னை கண்டுக்கிறதே இல்லை. அன்புமணியின் மகள்கள் தான் இந்த குடும்பத்தை பிரித்ததற்கு மிக முக்கியமான காரணம் அப்படின்ற மாதிரி அன்புமணியின் மகள்களை பற்றி ராமதாஸ் அவர்கள் ரொம்பவே கோபத்தோடு பேசியிருக்கிறாரு. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ராமதாஸ் கூடவே இருக்கின்ற ஜி.கே. மணியால் தான் ராமதாஸுக்கும் எங்களுக்கும் பிரச்சனை வந்தது அப்படின்ற மாதிரியும், ராமதாஸை பார்க்கவே விடலை அப்படின்னுட்டும் அன்புமணியின் மகள்கள் சொல்லி கதறி அழுதது ஒரு பக்கம் இருந்தாலும், ராமதாஸ் அவர்களே இதுங்கெல்லாம் பொய்யா நாடகம் ஆடுது, என்னுடைய கிட்டத்தட்ட 30-40 பேர் இருந்த கூட்டு குடும்பத்தை மொத்தமாக சிதைத்ததே அன்புமணியும் அன்புமணியின் மகள்களும் தான் அப்படின்ற மாதிரி பல திடுக்கிடும் உண்மைகளை வெளியிட்டு இருக்கிறாரு ராமதாஸ் அவர்கள். இதெல்லாம் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க. ராமதாஸுக்கும் அன்புமணிக்கும் என்ன பிரச்சனை, அன்புமணியின் மகள்கள் எப்படிப்பட்டவங்க, அவங்க கதறி அழுதது ஏன், அதற்கு பின்னாடி அவங்க போட்ட நாடகம் என்ன அப்படின்ட்டு அன்புமணியின் மகள்கள் பற்றி ராமதாஸ் சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம், பல திடுக்கிடும் உண்மைகளை எல்லாம் பலரும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.